ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது தேங் எஃப்எஃப் ஐ ரிவெஞ்ச்டு மைன் பேபி பாய் ஹஸ்பண்ட் ஃபேமிலி பார்ட் 2. ஒயினோட நெக்கில் ஜோன் தாலி கட்டுறதுக்காக எழுந்து நின்றுருப்பாங்க. அந்த டைமில் டேயாங் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்துருப்பாங்க. காமாக இருந்த அந்த இடத்துல தேங் கொடுத்த ஷவுட் நல்லா கேட்டிருக்கும் ஜோனோட இயர்ஸ்க்கு. அப்படியே நிமிர்ந்து நின்று சைடில் திரும்பி பார்க்குறாங்க ஜோன். அதுக்குள்ளே டேயாங் வேகமாக வந்து ஜூனோட ஹேண்ட்ஸில் இருந்த தாலியை அப்படியே வெடுக்குன்னு பிடுங்கிட்டாங்க. உயிரே போயிடுச்சு ஜூனுக்கு. மிஸ்டர் கிம், என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க பார்த்து ஜூன், என்னதுன்னா என் ஒய்ஃபோட நெக்கில் நீ எப்படி தாலி கட்ட முடியும்? எவ்வளோ திமிர் இருந்தா என் பொண்டாட்டியோட காலத்தில் நீ தாலி கட்ட வந்திருப்ப அப்படின்னு அதட்டுறாங்க டேயாங். உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. பாட்டிமாவுக்கும் மினிக்கும் என்ன பேசுகிறதுனே புரியலை. தம்பி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு பாட்டிமா தயாங் கிட்ட வர்றாங்க. அதுக்குள்ளே ஒயின் எழுந்து நின்று, தயாங் என்ன பேசுகிற நீ? என்ன பொண்டாட்டின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ என்னது இது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். மினியும் பாட்டிமாவும் கிடுக்கிடுன்னு டேங்கிட்ட வந்து, என்னது இது? தாலியை பிடிங்கி கையில் வச்சுக்கிட்டு ஓம் பொண்டாட்டின்னு சொல்கிற, என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆமாம், என் பொண்டாட்டி தான். என் கூட எவள் ஒன்று மொன்னா இருக்காளோ அவள் தானே என் பொண்டாட்டி. இவ்வளோ நானும் ஏகப்பட்ட டே அண்ட் நைட்டு ஒன்று மொன்னா இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது என்னையை விட்டுவிட்டு இந்தால கட்டிக்க பார்த்தா சும்மா விடுவேனாண்ணா? பிச்சு போடுவேன் பிச்சு. ஒயினு, என்னடி இது? உன் பாட்டிமாவும் இந்த மினியும் உன்னை தொந்தரவு பண்ணி இந்த கூமுட்டை ஜூனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஒயினுக்கு பதட்டமாகுது. டேயாங், மரியாதையாக பேசு எனக்கிட்ட. என்னை விட 2-3 வயசுக்கு சின்ன பையன் நீ. எப்படி பேசுகிற நீ கருமம்? எல்லோரும் இருந்து என்னை பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா அப்படி போய் பேசுகிற? இங்கே பாரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். என்ன பயம்? என் கூட வந்து ஒன்று மொன்னா இருக்கும்போது பயமா இல்லையா? இப்போ பயமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அடிச்சேனா எப்படி இருக்கும்? எப்படா நீனும் நானும் ஒன்று மொன்னா இருந்தோம்? ஐயோ, என் லைஃபை கெடுக்க பார்க்குறாம. பாட்டி நம்பாதீங்க அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். பாட்டிமா தேங்க பார்த்து, ஏய் பொறுக்கி, நீ சொல்கிறத இங்கே இருக்கிறவங்க நம்பலாம். என் பேத்தியை பற்றி எனக்கு தெரியும். என் பேத்தி ரொம்ப நல்ல பொண்ணு. தேவையில்லாமல் போய் பேசிக்கிட்ட லைஃபை கெடுக்க பார்க்காத. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன், நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மினியை பற்றியாங்க பார்த்து, இங்கே பாருட்டையாங், எப்போதுமே ஒயின் என் கூடயே தான் இருப்பா. அப்படி இருக்கும்போது எப்போ உன்னே வந்து பார்த்தா அப்படின்னு அதட்டுறாங்க. என்ன அவங்க பொண்ணோட மானம் கப்பலேற போகிறதுன்னு 2 பேரும் மாற்றி வந்து எனக்கிட்ட நல்லப்பிள்ள மாதிரி ஆக்டிங் போடுறீங்களா? அது போங்க அங்கிட்ட. இவளும் நானும் ஒன்று மொன்னா இருந்து என்னோடய பேபி அவ ஸ்டொமக்கில் இருக்குது. இதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் திருட்டுத்தனமாக இதோ இந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை மறைச்சி வச்சுருந்தா. 2 days பிஃபோர் கூட என்னை வந்து பார்த்தா என்னோடய கெஸ்ட் ஹவுஸில். அப்போ கூட நானும் அவ்வளோ ஒன்று மொன்னா இருந்தோம். அந்த டைமில் எனக்கு ஜூனுக்கு மேரேஜு, ஸோ என்னை மறந்துடுன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் கூட என் கூட ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக எனக்கிட்ட என்னை மறந்துடுன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டா. இவளை நம்பிக்கிட்டு இந்த ஜூனும் மேரேஜ் பண்ண இறங்கிட்டான். உன்னை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜூனை பார்த்து கேட்குறாங்க டேயாங். செத்து போயிடலாம் போல் இருக்குது ஒயினுக்கு. கோபத்தில் வேகமாக டேயாங்கிட்ட போய் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க டேயாங்கோட சீக்ஸில். டேயாங்க்கு ஐஸே டியரப்பாயிடுச்சு. ஓஹோ, அடிக்கிறியா நீ? என் கூட ஒன்று மொன்னா இருந்துட்டு நீ பெரிய இவ மாதிரி எண்ணெய் அடித்து நல்ல பண்ண மாதிரி பார்க்குறியா? ஏண்டி என்னை அடிக்கிற? நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அசிங்கம் முடிச்சவனே, பேசுறது முழுக்க போய் எனக்கிட்டே ஏன் அடிச்சேன்னு கேட்குறியா? அடிக்க மாட்டாங்களா உன்னைய? ஏன்டா அப்படியே என்னோடய லைஃபை கெடுக்கிறேன்? ஏடி போடா முதல்ல இங்கேருந்து. ஐயோ, யாரும் நம்பாதீங்க, இவன் போய் சொல்கிறான் அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஜோனுக்கு பேச முடியல. டேயாங்கோட ஹேண்ட்ஸில் இருந்த அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அப்படியே ரீட் பண்ணி பார்க்குறாங்க. ஒயின் அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாகவும் 3 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி அதில் டைப் பண்ணியிருக்கு. கீழே டாக்டரோட சிக்னேச்சர் கொண்டு இருக்குது. சைடில் ஒயினோட சிக்னேச்சர் இருக்குது. ஜோனுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஒயின், என்னது இது? ஏன் என்கிட்ட சொல்லலை? எதுக்காக
டியாங் கூட ஒன்று மண்ணா இருந்துக்கிட்டு என்னையை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்ட அப்படின்னு வைனோட சீக்ஸை பிடிச்சி அழுத்த போகிறாங்க ஜோன். அடுத்த செகண்டே ஃப்ளோரில் தான் விழுந்து கிடக்குறாங்க ஜோன். டியாங் பிடிச்சி அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க ஜோனை. பதறி போயிட்டாங்க ஜோனோட மம்மி டேடி. ஐயோ மிஸ்டர் கிம், உங்கள் பையனை வந்து பிடிங்க, என் பையனை ஏற்றி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜோனை அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறாங்க. டியாங் அப்போ ஜோன்கிட்ட போய், ஏய் என் பேபிக்கு மம்மி ஆகி நின்றுக்கிட்டு இருக்கா, அவளை ஹார்ம் பண்ணுறதுக்கு கிட்ட போறியா? என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? ஏதோ நான் நல்ல மூடில் இருக்கேன், உன்னை விட்டுடுறேன், ஓடி போய்டு. வைனா, என்ன பிரச்சனை உனக்கு? ஸ்டொமக்கில் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன அபார்ஷன் தான் நான் 3 டேஸ்க்கு முன்னாடியே பண்ண முடியாது, ஜூனை கட்டிக்காதன்னு சொன்னேனே. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஜூனை கல்யாணம் பண்ணிக்க இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? மார்னிங் உனக்கு கால் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஜூனை மேரேஜ் பண்ணிக்க இங்கே வந்திருக்க அப்படின்னு. திமிரா உனக்கு? ஏன் கூட வந்து நல்லா லவ்வி டவ்வியாக இருந்துட்டு இன்னொருத்தவனை போய் கட்டிக்க தெரியுற, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரியாங். அங்கே இருந்த அத்தனை பேரும் ட்ரியாங் சொல்கிறத நம்பிட்டாங்க. ரொம்ப நெருக்கமான ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வர சொல்லியிருப்பாங்க, பாட்டிமாவும் ஜூனோட மம்மி டேடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50-60 பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. இருந்தாலும் பெரிய அசிங்கம் இல்லையா ட்ரியாங் அப்படி சொல்கிறது? வைனுக்கு உண்மையிலே பாடியே ஷேக் ஆகுது பயத்தில். அங்கே இருந்தவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இது, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு நினச்சிக்கிட்டு இருந்தா, நல்லா பார்க்குறதுக்கு பணக்கார வீட்டு பையன் மாதிரி ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே இவன் போய் சொல்லுவானா? இந்த பொண்ணு தான் ஏதோ திருமுழு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நின்று. பாட்டிமாவுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. வைன் அழக்கூடாது, இங்கே பாருங்க, யாரும் என் பேத்தி ஒன்றும் நம்ப வேண்டாம், எனக்கு தெரியும் என்னோட பேத்தியை. வா வை, நம்ம வீட்டுக்கு போகலாம், இந்த ஜூன் உனக்கு வேண்டாம் வா அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டிமா அங்கேருந்து வைனை கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. டேங்கப்பா வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு, ஏய் எங்கே போகிற? ஸ்டமக்கில் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்கே போகிற நீ? மரியாதையாக அப்படி உட்கார்ற, இதை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட கோட் பேக்கெட்லேருந்து ஒரு தாலி எடுத்து வைன் முன்னாடி காட்டுறாங்க டேங். பார்த்தியா, வரும்போதே தாலியோடு தான் வந்தேன். இப்போ நான் உனக்கு நெக்கில் இதை கட்டி விடுவேன், சமத்தாக கட்டிக்கிட்டு என் கூட என் மேன்ஷனுக்கு வந்துடுறேன். அப்புறம் பாட்டி மினி நீங்கள் 2 பேரும் வாங்க, இல்லையா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து வாங்க வைனை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வைனுக்கு இன்னும் பதட்டமாகுது. பாட்டி வீட்டுக்கு போகலாம், நான் இங்கே நிற்க மாட்டேன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அழுகுறாங்க வைன். டேயாங் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பார்க்கும்போதே நல்லா புரியுது டேயாங் நல்லா போய் சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா டேயாங்க்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா என்ன வேணாலும் சொல்லி அதை அடைஞ்சிக்க பார்ப்பாங்க. பாட்டிமாவுக்கும் டேயாங்கோட மம்மி டாடிக்கும் புரிஞ்சு போயிடுச்சு. உடனே டேயாங்கோட பாட்டி மோனா கிடுக்கிடுன்னு டேயாங்கிட்ட வந்து, டேய் என்னடா சொல்கிற நீ? இந்த பொண்ணு பாவமாக தெரியுதுடா, பார்க்க நல்ல பொண்ணாக இருக்குடா, பொய் தானே நீ சொல்கிற, உண்மையை ஒத்துக்க அப்படின்னு மெதுவாக பாட்டிமா டேயாங்கிட்ட சொல்கிறாங்க. டேயாங் ஒரு ஃபயர் ஐஸில் பாட்டிமாவை பார்த்து, இவ கழுத்தில் இப்போ நான் தாலி கட்டணும், கட்டலை வீட்டுக்கு வருவீங்கள நீனும் என் மம்மி டாடியும், 3 பேரையும் விடிய முட்டி போட வைப்பேன், அதுவும் சால்ட்டு கொட்டி முட்டி போட வைப்பேன். இவளை ஏதாவது பண்ணி எனக்கு கட்டி வையே, போ உன் மகன்கிட்டையும் உன் மருமகள்கிட்டையும் சொல்லி எந்த குட்டி கலட்டாவது பண்ணி இவ கழுத்தில் நான் தாலி கட்டணும், இப்போ ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். பாட்டிமா ஒரு ரோபோட் மாதிரி கிடுகிடுன்னு தன்னோட பையன்கிட்டையும் மருமகள்கிட்டையும் போய், ஐயோ பொய் சொல்லி பையில பெற்று விட்டுப்புட்டு அவன் தாலி கட்டணும்னா இல்லாட்டி உங்களை கொன்று வேண்டின்னு மிரட்டுறான், ஏதாவது பண்ணு கிம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ மிஸ்டர் கிம் கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்து, இங்கே பாருங்கம்மா, என்னோட பேர குழந்தை உங்கள் பொண்ணு வயிற்றில் இருக்குது, அப்படி இருக்கும்போது சும்மா அனுப்ப முடியுமா? நான் யார் தெரியுமா? கொரியாவிலேயே மிகப்பெரிய பிஸ்னஸ் டைகான், பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவன் 2வது. என் பையனோட குழந்தை உங்கள் பேத்தி ஸ்டொமக்கில் இருக்கும்போது எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் உங்களால்? எங்கே வேணாலும் போங்க, யாரை வேணாலும் பாருங்கள், என் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எதாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன். நான் சாதாரணமான ஆள் கிடையாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா இதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பேத்திக்கும் என் பையனுக்கும் மேரேஜ் முடியலை, குடும்பத்தோடு போட்டு தள்ளிடுவேன், என் பையன் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனோட ஹேண்ட்ஸை பாட்டிமாவோட ஹேண்ட்ஸ்லேருந்து எடுத்து விட்டுட்டு
வைனை கிடுக்கிடுன்னு பிடிச்சி டேங் பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மிஸ்டர் கிம். பாட்டி பாட்டி எனக்கு பயமாக இருக்குது பாட்டி அப்படின்னு அழுகிறாங்க வைன். இங்கே பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மினியும் வைனோட பாட்டிமாவும் மிஸ்டர் கிம்முக்கிட்ட வர்றாங்க. அதுக்குள்ளே டேங் வைனை அப்படியே சைடில் நிற்க வச்சு, அடியே இங்கே பாரு, நான் சொல்கிறது பொய்ன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது வாயை பொத்திக்கிட்டு நீ இப்போ தாலி கட்டிக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோ, நைட்டு உன் வீட்டுக்கு வருவேன், உன்னைய உண்மையிலே கெடுத்துவிட்டு டுமாரோ மார்னிங் மேரேஜ் பண்ணுவேன். நீனும் நானும் ஒன்று மண்ணா இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து நெட்டில் விட்டேன்னா என்னாகும் தெரியுமில்ல? கண்டிப்பாக அதை நான் பண்ணிவிடுவேன். என்ன கம்மனை நிற்கிறியா இல்லை உன் பாட்டிமா கிட்ட போறியா? உன் பாட்டிமாவை ஆள் வச்சு தூக்கிவிடுவேன். உன் பாட்டிமா உயிரோடு தானே இருக்கணும், கம்மனு நெல் அப்படின்னு வைனோட இயர்ஸில் மெதுவாக டேங் சொல்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்களா வைன்? இப்படியெல்லாம் சொன்னதும் இன்னும் த்ரெட்டன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு வைனை. கப்சுப்னு அமைதியாக நின்றுட்டாங்க. பாட்டிமாவுக்கு பேசவே முடியலை. மினியும் பாட்டிமாவும் எவ்வளவோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் கிம் கிட்ட. மிஸ்டர் கிம் தயாங்க்கு வைனை பிடிச்சிருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாட்டிமாக்கிட்டையும் மினிக்கிட்டையும் அமைதியாக நில்லுங்க அப்படின்னு தன்னோட பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு பாட்டிமாவையும் மினியையும் அந்த இடத்த விட்டு இழுத்துட்டு போக சொல்லிட்டாங்க மிஸ்டர் கிம். வைனுக்கு இதெல்லாம் பார்க்கையில் உண்மையிலே ரொம்ப பேனிக் ஆகுது. அவ்வளோதான், டேங் வைனை இழுத்துக்கிட்டு போய் புரோஹிதர்கிட்ட மந்திரத்தை சொல்ல சொல்லி அழகாக வைனோட நெக்கில் தான் வச்சுருந்த தாலியை கட்டி விட்டுட்டாங்க. வைன் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. என்ன பேசுகிறதுன்னு ஒன்றுமே புரியலை. தாலியை கட்டிவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்டே வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தன்னோட காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க டேங். பாட்டிமாவாலையும் மினியாலையும் ஒன்றுமே பண்ண முடியலை கிம் ஃபேமிலி முன்னாடி. ஏன்னா ஜோன் ஃபேமிலியே நல்ல வசதியானவங்க தான். அவங்களே மிஸ்டர் கிம் கிட்ட நடுங்கி போய் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் டேங்கோட காருக்கு பின்னாடியே பாட்டிமாவும் மினியுமே தங்களோட கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் வந்து தன்னோட வீட்டு லிவிங் ஏரியாவில் வைனை ஹேண்ட்ஸை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. விடு, என்னை விடுடா முட்டாள், என்னை விடு அப்படின்னு அழுதுகிட்டே வைன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. டேங் அப்படியே இழுத்துட்டு போய் சைடில் இருக்க சோஃபாவில் வைனை ஏற்றி விட்டுட்டாங்க. அப்படியே போய் பொத்துன்னு உட்காந்துட்டாங்க வைன். அந்த டைமில் டேங் காருக்கு பின்னாடியே தான் பாட்டிமாவோட காரும் டேங்கோட டேடி காரும் வந்துட்டுருக்குமா. எல்லாருமே இப்போ மேன்ஷனுக்குள்ளே வந்து இப்போ லிவிங் ஏரியாவுக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. வைன் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. மிஸ்டர் கிம், அவங்களோட ஒய்ஃப் பிங்கி, அப்புறம் பாட்டிமா 3 பேர் வர்றாங்க. இவங்களுக்கு பின்னாடி வைனோட பாட்டிமாவும் மினியும் வந்துட்டுருக்காங்க. வைன் டக்குன்னு எழுந்து வேகமாக தன்னோட பாட்டிமாவை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பாட்டி எனக்கு பயமாக இருக்குது பாட்டி, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன். இவன் பொல்லாத பையன், என்னை விட 3 வயசுக்கு சின்ன பையன், இவன் கூட நான் இப்படியெல்லாம் இல்லை பாட்டிம்மா, உங்களுக்கு தெரியாதா என்னை பற்றி, பொய் சொல்கிறான், இவனை சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு அழுகிறாங்க வைன். அம்மு எனக்கு தெரியும்டா, நீ நல்ல பொண்ணுடா, இந்த படுபாவி உன் லைஃபு கெடுக்க பார்க்குறான்டா, நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேண்டாம், மேரேஜ் ஆனால் என்ன, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வைனை கூட்டிட்டு திரும்ப பார்க்குறாங்க. அப்போ டேங்கோட பாட்டியான மோனா பாட்டிமா மெய்ட்ஸ்கிட்ட அப்படியே ஐஸை காட்டுறாங்க. அவ்வளோதான், அடுத்த செகண்டே குடுகுடுன்னு மெய்ட்ஸ் ஓடி போய் மெயின் டோரை லாக் பண்ணிட்டாங்க. திக்குன்னு இருக்கு மினிக்கும் பாட்டிமாவுக்கும் வைனுக்கும். என்ன பண்ணுறீங்க, டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க மினி. அடே மினி, மேக்ஸ் லெக்சரரா நீ, முட்டாள், கணக்கு நல்லா போட தெரியுது, இந்த கிம்மோட ஃபேமிலியை பற்றி உனக்கு ஒன்றும் புரியலையே, நான் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங் கிடுக்கிடுன்னு வைன்கிட்ட வந்து வைனையும் பாட்டிமாவையும் அப்படியே பிரித்து விட்டு, என் பொண்டாட்டியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னா என்னோட பர்மிஷன் தேவை, கல்யாணம் ஆகிட்டு போகிறது என் கூட வான்னு கூட்டிகிட்டு போனால் என்னது இது, அசிங்கமாக இல்லை அப்படியெல்லாம் பேசவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டேங் பாட்டிமாவை பார்த்து. ஏய் பொறுக்கி, யாரை பற்றிடா பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட, என் பேத்தி எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏதோ பொய்யா சொல்லி ஏதோ ரிப்போர்ட்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த ஜூன்கிட்ட, அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அந்த ஃபேமிலி நம்பலாம், நான் நம்ப மாட்டேன், என் பேத்தியை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பரவாயில்லையே, பொய்யான ரிப்போர்ட் தான் அது, கண்டுபிடிச்சிட்டிங்களே, சும்மா சொல்லக்கூடாது, உங்கள் பேத்தியை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, இப்படிப்பட்ட பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டியாக தேவை,
எனக்கு பெருசாக பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காது. என்னை விட பெரிய பொண்ணாக இருந்தால் கூட உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் தான் எனக்கு பொண்டாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது ஜோன்னு ஒருத்தன் வந்து ஒயினை கொத்திட்டு போகணும்னு நினச்சா விடுவேனா? அப்புறம் அத்தனை பேர் முன்னாடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டால் தான் அத்தனை பேரும் நம்புவாங்க. நான் ஈஸியாக என் ஒயின் செலத்தை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இங்கே வர முடியும். என்ன உங்களுக்கு பிரச்சனை? பொய் சொன்னேன். பெரிய பொய்யா? ஒரு சின்ன பொய் சொல்லிவிட்டு மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டேன், அப்படியே விட்டுட்டு போகலையே சும்மா. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலினா இப்படித்தான், தேவையில்லாததுக்கெல்லாம் கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு. இங்கே பாருங்கள், ஒயினுக்கு நீங்கள் பாட்டி மட்டும் தானே, மம்மி டாடி கிடையாதமே ஒயினுக்கு. பேசாமல் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தர்றேன். உங்கள் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்களும் இந்த மினி கஷ்டப்படாமல் இங்கே இருந்துக்கோங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் நான் என் பாட்டிமா என் மம்மி டாடி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒயின் இருப்பாங்க கூட, நீங்களும் இங்கே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். சி வாய மூடு. இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சின்ன பையன் மாதிரி இருந்துக்கிட்டு ஒய்யோயோ. இங்கே பாருங்க, அசிங்கமாக இல்லையா இவனை பெற்றதை நினச்சி உங்களுக்கு? இவன் என்ன சொன்னாலும் அதை கேட்பீங்களா அப்படின்னு ஒயினோட பாட்டிமா தேங்கோட மம்மி டாடியையும் பாட்டிமாவையும் பார்த்து கேட்குறாங்க. அப்போ பாட்டிமா, என்ன அசிங்கமாக இருக்கிறதுக்கு? பல கோடி சொத்துக்கு என் பேரன் ஒருத்தவன் தான் வாரிசு. அப்படி இருக்கும்போது என் ஒரு பேரன்னு சொல்லி பொக்கிஷம் மாதிரி நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அவனை. அவன் மூலமாக தான் இந்த ஃபேமிலிக்கு வாரிசுகள் கிடைக்க போகிறது. அப்படி இருக்கும்போது என் பேரன் ஆசைப்பட்டு ஒன்று நடக்காமல் இருக்கலாமா? அவன் ஆசைப்பட்டு ஒன்று கிடைக்கலனா பாட்டி மம்மி டாடி நாங்கள் எதுக்காக இருக்கோம்? என் பேரன் தப்பே பண்ணாலும் அதை பற்றி நாங்கள் பெருசாக கவலைப்பட மாட்டோம். என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? அவங்க பேத்தி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா என் பேரன் எப்படி சும்மா இருப்பான்? பிடிச்சிருக்கு, கட்டிக்கிட்டான். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இவ்வளோ பெரிய குடும்பத்தில் உங்கள் பேத்தி வாழ போகிறா, அதனாச்சும் சந்தோஷப்படுவீங்களா? எங்கக்கிட்ட வந்து எங்கள் பிள்ளைய பற்றி குறை சொல்லிக்கிட்டு பிச்சு போடுவான் பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயினுக்கு எக்ஸ்ட்ரீம் கோபம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. எதுவுமே ஆனால் பேச முடியல, பயப்படுறாங்க. அப்போ மோனா பாட்டிமா, இந்த பையன் கெட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு இப்போ தான் எனக்கு புரியுது. குழந்தைங்க நல்ல பிள்ளையாக வளர்கிறதும் கெட்ட பிள்ளைங்களாக வளர்கிறதும் பெற்றவங்க கையில் தான் இருக்குது. அது எனக்கு அப்பட்டமாக இப்போ தான் புரியுது. உங்களை மாதிரி சீப்பான ஆளுங்க எப்படி வளர்ப்பாங்க பிள்ளைங்கள? இங்கே பாரு டேங், என் பேத்தி உன் கூட வாழ மாட்டா. இதுக்கு மேலே நீ ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த, நான் என் பேத்தி மாதிரி பயப்படுற ஆள் கிடையாது. என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. மெய்ட் போய் டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. டேங்கோட லிவிங் ஏரியாக்குள்ளே இப்போ கமிஷனர் தான் வந்துட்டுருக்காங்க. உள்ளே வந்துட்டுருக்கும்போதே கமிஷனர் மிஸ்டர் கிம்மை பார்த்து விஷ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து முன்னாடி நிற்கிறாங்க. எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க? நான் உங்களுக்கு கால் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். இல்லை சார், உங்களோட பையன் வந்து இதோ இவங்களோட பேத்தியாக உங்களோட பையன் மிஸ்டர் கிம் தயாங் கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணியிருக்காராம். ஸோ அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ப்ளீஸ் என்னென்னு கொஞ்சம் விசாரிக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கமிஷனர். பாட்டிமா கிடுக்கிடுன்னு கமிஷனர்கிட்ட வந்து, இதோ எங்கே நிற்கிற பொண்ணு தான் என்னோட பேத்தி, அவகிட்டே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் உடனே கமிஷனர்கிட்ட போய் நின்று, ஆமாம் சார், இந்த பையன் என்னையா கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டான். நான் என் பாட்டிமா கூட போகணும், ப்ளீஸ் என்னை இங்கேருந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க கமிஷனரை பார்த்து ஒயின். கமிஷனர் அப்போ மிஸ்டர் கிம்மை பார்த்து, இங்கே பாருங்கள், இவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வரும்போது 2-3 மீடியா பீப்புள்ஸ் வேறு இருந்தாங்க. ஸோ ரெஃப்யூஸ் பண்ண முடியாமல் நான் இங்கே வர்ற மாதிரி ஆகிடுச்சு. ஐம் சாரி, ப்ளீஸ் ஒரு 2 நாள் இந்த பாட்டிமா கூட அனுப்பி வைங்க உங்கள் பேத்தியை. மேரேஜ் தான் முடிஞ்சிடுச்சே, ஸோ அந்த 2 டேஸில் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசி உங்கள் பையன் கூட உங்கள் மருமக்களை சேர்த்து வச்சுக்கோங்க. ப்ளீஸ் இப்போதைக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க, கொஞ்சம் பிரச்சனையாகிடும் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மிஸ்டர் கிம் ஒயினை பார்த்து, இங்கே பாரம்மோ, கிளம்பு, உன் பாட்டிமாவோட கிளம்பு, நைட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் என் வீட்டுக்கு வர வேண்டாம், எப்போதுமே என் வீட்டுக்கு நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே
தன்னோட நெக்கில் போட்டிருந்த தாலி அப்படியே கலட்டி அப்படியே டேங்கை பார்த்து தூக்கி போட்டாங்க ஒயின். அப்படியே டேங்கோட ஜஸ்டில் அடித்து கீழே விழுக போகுது அந்த தாலி. டேங் அப்படியே கிரிப் பண்ணி பிடிச்சிக்கிட்டாங்க தாலியை. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கழட்டி தூக்கி போட்டிருப்ப நான் கட்டிவிட்ட தாலியை அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிட்டுன்னு ஒயின்கிட்ட வந்து அப்படியே ஒயினோட சீக்ஸை பிடிச்சி அழுத்திட்டாங்க டேங். பயந்து கத்துறாங்க மினி. பாட்டிமாவுக்கு பேசவே முடியலை. விடுடா டே அட பாவி விடுடா அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பாட்டிமா. ஒயினை அப்படியே சீக்ஸை பிடிச்சி அழுத்தி அப்படியே பேக்வேர்டில் இழுத்துக்கிட்டு போய் அப்படியே சைடில் இருக்க வாலில் தள்ளிட்டாங்க. வலிக்குது 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 அப்படின்னு அழுகுறாங்க. கமிஷனரும் மிஸ்டர் கிம்மும் அப்படியே டேங்கை பிடிச்சி இழுத்து ஐயோ விட்டுடுப்பா ப்ளீஸ் விட்டுடுப்பா அப்படின்னு கமிஷனரும் மிஸ்டர் கிம்மும் டேங்கை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஒயினுக்கு 2 சீக்ஸும் அப்படியே டேங்கோட ஃபிங்கர் பிரிண்டில் சிவந்து போயிடுச்சு. தப்பிச்சோ பழச்சோன்னு எழுந்து ஒயின் பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. கமிஷனரோட 2 சீக்ஸ்லையும் அடி கொடுத்து டேங் சைடில் உட்கார வச்சுருக்காங்க. போலீஸ்காரனுக்கு இவ்வளோ ஒரு அசிங்கமா? அட கடவுளே, பணக்காரனுக்கிட்ட இதுக்கு தான் போகக்கூடாதுன்னு சொல்கிறது. அந்த கிழவி இந்த டைம்னா வந்து எனக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஐயோ இவனுங்க போகணும்னு சொன்னால் தானே நான் போக முடியும் இந்த இடத்த விட்டு. ஏகப்பட்ட அமௌண்ட் இவன்கிட்ட நான் வாங்கியிருக்கிறேன். லீகலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் டைகான்ஸ் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க. எதுவுமே பண்ண முடியாது என்னால். ஐயோ இந்த வேறு வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறானே, இவனை நான் பார்த்தது கூட கிடையாதே. வெளிநாட்டிலையே படிச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ தான் ஒரு 2 மாதம் முன்னாடி கொரியா வந்து சேர்ந்ததாக சொல்லிக்கிட்டாங்க ஒரு பார்ட்டியில் மிஸ்டர் கிம்மு. ஐயோ வெறி பிடிச்சவனாக இருப்பான் போலே இவன். பாவம் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. ஐயோ இந்த ஃபேமிலிக்கிட்ட அந்த குடும்பம் மாட்டிக்கிட்டு என்னாக போகிறதோ அப்படின்னு தனக்கு தானே கமிஷனர் நினச்சிக்கிட்டு அப்படியே சைடில் உட்காந்துட்ருக்காங்க. டேங் அந்த ஃபுல் ஹாலில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி பழமாக கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அறிவுக்கு டக்கியம். ஏய் பிங்கி இங்கே வாடி. அவள் என்னை விட்டுட்டு ஓடும்போது எதுக்காகடி நீ நின்றுக்கிட்டு இருந்த? அவங்க பாட்டிமாவையும் அந்த மெனியையும் போட்டு அடின்னு அடிச்சு என் பொண்டாட்டியை நீ என்கிட்ட இழுத்துட்டு வந்திருக்கணும். ஏன் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட மம்மியோட ஹேரை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுறாங்க டேங். பாட்டிமா கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். மிஸ்டர் கிம் இங்கே பாரம்மோ, நான் சொல்கிறது கேளியே தங்கமே. அந்த பொண்ணு வீட்டுக்கு நைட்டு நான் போய் எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடுவேண்டா, புரிஞ்சுக்கடா தங்கமே. ஏன்டா அப்படி கத்துறீங்க பாரு, கமிஷனர்லாம் வந்திருக்காரு, அசிங்கமாக நினைப்பார் நம்ம ஃபேமிலியை பார்த்து, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். ஏய் எட்டிப்போ. ஓஹோ அவள் வீட்டோட அட்ரஸ் எனக்கு வேணும், அவள் வீட்டோட அட்ரஸ் எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு 1/2 hourல அவள் வீட்டு அட்ரஸ் எனக்கு வேணும், நான் இப்போவே போகணும் அவளை பார்க்க அப்படின்னு கத்துறாங்க டேங். டேங் எந்த பொண்ணுக்கிட்டையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டிக்க மாட்டாங்க. பொண்ணுங்களே வந்து டேங்கிட்ட பேசினா கூட ஹேரை பிடிச்சி இழுத்து விடுறது, காரணமே இல்லாமல் அடி கொடுக்குறது, ஹிட் பண்ணுறதுன்னு எந்த பொண்ணுங்களையும் தான் கிட்ட வரவிட மாட்டாங்க டேங். அப்படிப்பட்டவங்க தன்னை விட ஒரு 3 வயசு பெரிய பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்தளவுக்கு அக்ரெசிவாக நடந்துக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு புரியுது டேங்க்கு ஒயின் மேலே இருக்கிறது லவ் மட்டும் கிடையாது, அப்சஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனை பேரும் கம்முன்னு இருக்காங்க. அந்த டைமில் கமிஷனர் ஹலோ இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மிஸ்டர் கிம் எனக்கு கால் வந்துடுச்சு, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனே வராத ஃபோன் வந்த மாதிரி எடுத்து ஆக்ட் பண்ணிக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. டேங் நக்கலாக கமிஷனரை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஃபோனே வரலை, எங்கேருந்து கிளம்பணுன்னு எப்படி போயிட்டுருக்கான் பாருங்க அப்படின்னு அவங்களோட டேடியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க டேங். அப்போ சிரிக்கிறான், கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு போல் அப்படின்னு மிஸ்டர் கிம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே டேங் தன்னோட பாட்டிமா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, பாட்டி என் கூட நீனும் வரணும், நீனும் நானும் ஒயின்கிட்ட போய் பேசி ஒயினை கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கோட மம்மி டாடி வேகமாக டேங்கிட்ட வந்து ஃபேமிலியோடு போவோம், ஒயினோட ஃபேமிலிக்கிட்ட பேசிவிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடலாம், தாலியை கலட்டி எரிஞ்சிட்டான்னு அங்கே வந்து அவள்கிட்ட கத்தாதுடா, பாவண்டா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறா, அபாண்டம் பேசலாம். நீ இப்போ பேசின பாரு காலையில் ஒரு அபாண்டம், அது ரொம்ப தப்புடா. ஃப்யூச்சரில் உனக்கு குழந்தைங்க பிறந்ததுன்னா அங்கே இருந்தவங்க நீ சொன்ன வண்டவாளத்தெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு ஜாட மாடையாக குழந்தைங்கள்ட்டெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துவாங்கடா உன் பிள்ளைங்கள. உன் மம்மி டேடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்று முன்னா இருந்தாங்கன்னு சொல்லி
இப்படிலாம் பேசலாமா, பாவம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தெரியுறா அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட டேடி. டேடி, 4 பேருக்காக நான் வாழலை. எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அது நடக்கணும், அதை செஞ்சிடணும். ஸோ தேவையில்லாமல் பேசாதீங்க. நான் ஃப்ரெஷ்ஷப்பாக கிளம்புறேன். டிக்கா ரெடியாகி வர்றேன் அந்த ஒயினை பார்க்க. அவன் நெக்கில் அவள் கழட்டி போட்ட தாலியை கட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் இப்போ அவங்களோட ரூமுக்கு ஓடி போயிட்டாங்க. டேங்கோட டேடி மம்மி பாட்டிமாவுக்கு நல்லா தெரியும் டேங் பண்ணுறது அத்தனையுமே ரொம்பவே தப்பான விஷயம்னு. இருந்தாலும் டேங் மேலே இருக்க அன்பில் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த டேங் பண்ணியிருந்தாலும் டேங்கிட்ட கோச்சிக்காமல் ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறாங்க. இது பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண போகிறதுன்னு இப்போ இவங்களுக்கு தெரியல. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் இப்போ ஒயினோட வீட்டு முன்னாடி தன்னோட ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே காரிடோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி நின்று அந்த ஏரியாவை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ரொம்பவே சாதாரணமான ஏரியா அது. அந்த அளவுக்கு ரோட் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. சின்ன சின்ன குழந்தைங்க ஓடி ஆடி விளையாண்டுட்ருக்காங்க, சைக்கிள் ரைடிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. டேங் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock போல் தான் ஒயினோட வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. ஸோ அந்த மைல்டான சன்லைட்டில் ரொம்ப அழகாக தெரியுது அந்த இடம் பார்க்குறதுக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ஏரியா. ஒரு கார்டன் ஃபெசிலிட்டி கூட கிடையாது எந்த வீட்டுக்கும். ஆனாலும் அழகாக தான் டேடி இருக்குது இந்த இடமெல்லாம் பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம்மை பார்த்துட்டேன். அழகாக இருக்கும். இங்கே நின்றுக்கிட்டு நம்ம எதுவும் பேச வேண்டாம், ஒயினோட வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு ஒயினோட காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு மெயின் டோர் கிட்டே போய் நின்று காலிங் பெல் கிளிக் பண்ணுறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் தன்னோட பாட்டிமாவோட லேப்பில் படுத்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. மினி அப்போ காஃபி போட்டுட்டு வந்து ஒயின்கிட்ட கொடுத்து, மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிடலையும் சொல்லும், இதை மட்டும் குடிச்சிக்கோ, எழுந்திரி பாட்டிமா, இந்தாங்க நீங்களும் இந்த காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மினி ஒயினுக்கும் பாட்டிமாவுக்கும் காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒயின் அப்போ எழுந்து உட்காந்து ஐஸை அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே, நான் எந்த தப்பும் பண்ணலை பாட்டி அப்படின்னு அழுகிறாங்க. அம்மோ, இதுக்கப்புறம் நீ இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. நீனே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ எந்த தப்பும் பண்ணலை. அந்த பொறுக்கி போய் சொன்னதுக்கு நீ என்ன பண்ணுவ? விட்டு தள்ளு. உனக்கு மேரேஜே ஆகாமல் நீ பாட்டுக்கு இருந்தாலும் கூட பரவாயில்ல. அந்த டேங் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. அந்த டைமில் காலிங் பெல் கிளிக் ஆகிற சவுண்ட் கேட்டுட்டு மினி தான் வேகமாக போய் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் டேங் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க. திக்குன்னு இருக்குது மினிக்கு. இங்கே பாரு டேங், எதுக்காக இங்கே வந்த? கமிஷனரை வச்சே பேசி நாங்கள் ஒயினை கூட்டின்னு வந்துட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி டேங்கை பார்த்து. டேங் கொஞ்சம் கூட மினி பேசுகிறத கவனிக்கலை. அவங்க பாட்டுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பாட்டிமாவோட சோஃபாவுக்கு ஆப்போசிட் சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க. ஒயினுக்கு பதட்டமாகுது. ஒயின் அப்படியே ஃப்ளோரில் வச்சுருந்த தன்னோட லெக்ஸை அப்படியே ஹக் பண்ண மாதிரி சோஃபாவில் தூக்கி வச்சுக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க தன்னோட நீஸை. உண்மையிலே பயப்படுறாங்க டேங்கை பார்த்து ஒயின். பாட்டிமாவுக்கு நல்லா தெரியும் ஒயின் ரொம்பவே டெண்டரான பொண்ணு. டேங் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்னசென்ட் போல் ஒரு சாஃப்ட் லுக்கில் இருந்தாலும் மவுத்தை ஓப்பன் பண்ணால் பயங்கரமான கிரிமினல் மைண்ட் உள்ள ஆள் அப்படிங்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியுது பாட்டிமாவால். இங்கே பாரு தம்பி, என் பேத்தி பயப்படுறா உன்னை பார்த்தாவே. தாலியை கழட்டி தூக்கி போட்டால, அதோடு முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே. எதுக்கு இப்போ வந்து என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அதட்டுறாங்க பாட்டிமா டேங்கை பார்த்து. அப்போ டேங் அப்படியே நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த சோஃபாவில் சாஞ்சு உட்காந்து, ஏஜ் எனக்கு 21 தான் ஆகுது, அதனால பார்க்க சின்ன பையன் மாதிரி தெரியுதோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் பேத்தியை பார்க்கும்போது என்னை விட பெரிய பொண்ணாட்டம் எனக்கு தெரியலையே. ஏன் என்னை பார்க்கல 26, 27 மாதிரி தெரியலை? சின்ன பையன் ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் பேத்தியை பார்க்கல தான் எனக்கு 24 மாதிரி தெரியலை. ஒரு 19, 20 மாதிரி இருக்கா. அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி, ஒன்றும் பண்ண முடியாது. தாலின்னு ஒன்று கட்டிவிட்டேன்னா அப்போ அவள் தான் என் பொண்டாட்டி. தாலியை கழட்டி தூக்கி போட்டால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என் பொண்டாட்டியை அனுப்பி விட்டுவிட்டு கம்முன்னு கிடங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட பாட்டிமாவை பார்க்குறாங்க டேங். பாட்டிமாவும் டேங்கோட மம்மி டேடியும் சைடில் தான் நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. பாட்டிமா அவங்கள நோட்டீஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கும் வெக்கமாகவே இருக்காதா? இந்த பொறுக்கி பிள்ளையை பெற்றுப்பிட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க இந்த பையனுக்காக அப்படின்னு எழுந்து நின்று கத்துறாங்க பாட்டிமா. அப்போ மோனா பாட்டி, ஐயா
பேத்திக்கு நல்ல இடத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்திருக்குது, பணக்கார குடும்பம்னு சந்தோஷப்பட்டுக்காம ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு நகரே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா தன்னோட ஹேண்ட்ஸில் இருந்த சூட்கேஸை பாட்டிமா முன்னாடி ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சூட்கேஸ் முழுக்க ரெடி கேஷ் இருக்குது, நிறைய ஜுவல்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி 2-3 டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் கூட இருக்குது. இதெல்லாம் என்ன தெரியுமா? இது சிட்டியில் சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய சிட்டி ஹாஸ்பிட்டலோட பத்திரம் அது. அப்புறம் இது 11 ஸ்டார் ஹோட்டலோட பத்திரம். இது ரெண்டும் இதே ஏரியாவுக்குள்ளே ப்ளூபெர்ரி சொசைட்டி இருக்குல்ல, அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய 2 மேன்ஷனோட பத்திரம். இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் உங்களை சேர்ந்தது வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஜுவல்ஸு அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு வைனை மேரேஜ் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. மினிக்குட்டியை நீ தானே பார்த்துக்கிற, பாவம் மம்மி டாடி இல்லாத பொண்ணு. இந்த ப்ராப்பர்ட்டிஸு, இந்த ஜுவல்ஸு, அப்புறம் இந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு அந்த மினியை செட்டில் பண்ணிவிடு. நீனும் ஜாலியாக இரு. இல்லை இதெல்லாம் பத்தாது அப்படின்னா என்னோடய மேன்ஷனுக்கே வந்துடு. உன்னையும் பார்த்துக்குறோம், மினியையும் பார்த்துக்குறோம். இவ்வளோ ஃபெசிலிட்டி உனக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ பெருசாக உலகத்தில் இல்லாத பேத்தியை பெற்ற மாதிரி அனுப்ப முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடி உன் வயசு தானே ஆகுது எனக்கும், நான் எப்படி ஜாலியாக இருக்கேன், அந்த மாதிரி எனக்கு ஜாலியாக இருக்க தெரியாதா? மூஞ்சியை பாரு மூஞ்சிய, ஏதோ அழகாக ஒரு பேத்தியை வச்சுக்கிட்டு இருக்க, அதனால் இவ்வளோ பிகு பண்ணுவியா? என் பேரனுக்கு என்ன குறைச்ச? எப்படி இருக்கான் பார்த்தியா, சாக்லேட் பாய் மாதிரி. இப்படி மாப்பிள்ள நம்மளுக்கு கிடைக்காதானோ ஒவ்வொருத்தையும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போது உன் பேத்திக்கு குசும்பு. நீ சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, உன் பேத்தி அனுப்பி விடுங்க கூட அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டி. அவ்வளோதான், ஒயினோட பாட்டி எழுந்து மோனா பாட்டியோட சீக்ஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க. அப்பா, ஐயோயோ ஐயோயோ, என்னது இது? வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை நான் ஃபீல் பண்ணதில்லையே. அடே தேங்கு, என்ன அது அப்படின்னு அழுகிறாங்க டேங்கோட பாட்டிமா. அவ்வளோதான், டேங் எழுந்து ஒயினோட பாட்டிமா கிட்ட வந்துட்டாங்க. என்ன திமிரு இருந்தால் என் பாட்டி மேலே கை வச்சுருப்பீங்க, யார் இந்த தைரியத்தை கொடுத்தது உங்களுக்கு அப்படின்னு கத்துறாங்க டேங். யாருடா கொடுக்கணும், யார் கொடுக்கணும்? இது என் வீடு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பணத்தை கொண்டு வந்து காட்டி என்கிட்ட ரொம்ப கோபப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, போலீஸ் ஹில்ஸ் எல்லாம் இனிமேல் கூப்பிட மாட்டேன், சுடுதண்ணியை காய வச்சு மூஞ்சியில் ஊற்றிடுவேன் அத்தனை பேத்துக்கும், இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட பாட்டிமா பயங்கரமாக ஷவுட் பண்ணுறாங்க டேங்கை பார்த்து. டேங் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசலை. போகிறேன், ஏன் பாட்டி அடிச்சிட்டிங்களா, இதுக்கப்புறம் இந்த டேங்கோட ஃபேஸை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயினோட ஹேரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டாங்க. ஒயின் நீசை ஹக் பண்ண மாதிரி தான் சோஃபாவில் இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்களா. இப்போ வரைக்குமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை. மேரேஜுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்களோ அதே ட்ரெஸ்ஸோடு தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கு ஹெல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் அழுது ஃபேஸே பஃபியாகி போயிருக்கு. டேங் ஹேரை பிடிச்சி இழுத்ததும் ஒயினுக்கு பெயின் தாங்க முடியல. ஏன்னா ஹேரில் நிறைய அக்சசரிஸ் போட்டிருந்துருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர பெயினை தருது. அடியே நல்லா கேட்டுக்கோ, உனக்கு இந்த ஒரு நைட் டைம் விடியும் பொழுது நீ என் மேன்ஷனில் இருக்கணும். இருக்கலைன்னு வச்சுக்கோ, என்னை உனக்கு 3 மந்த்தாக தெரியும், என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், அந்த கேப்பபிலிட்டி எனக்கு இருக்குது. டுமாரோ மார்னிங் நீ என் வீட்டுக்கு வரலைன்னு வச்சுக்கோ, ஏன் உன் பாட்டிமாவும் உன் மினியும் டுமாரோ இந்நேரத்துக்கு உயிரோடு இருக்க மாட்டாங்க. அவங்கள எப்படி போட்டு தள்ளுவேன்னு உனக்கு தெரியாது, அவங்க பாடியை எங்கே தூக்கி போடுவேன்னு உனக்கு தெரியாது. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுனா உனக்கு கேட்க பார்க்க ஆள் கிடையாது. என் வீட்டுக்கு உன்னை இழுத்துட்டு போயிடுவேன் அசால்ட்டாக. எதுவுமே பண்ண முடியாது என் வீட்டுக்கு வந்துட்டா உன்னால். அதுக்கு பதிலாக இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கட்டும்னு நீனே வந்துடலாம் என் கூட. உன் பாட்டிமாவும் மினியும் உயிரோடு இருக்கும்போதே என் கூட நீ வாழணுமா, இல்லை அவங்கள நான் போட்டு தள்ளினதுக்கப்புறம் நீ என் கூட வாழணுமான்னு இந்த ஃபுல் நைட் யோசிச்சுக்கோ. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு ஒயினோட ஐஸை பார்த்து ஒரு கோல்டு வாய்ஸில் டேங் சொல்லிவிட்டு, டேடி மம்மி பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க டேங். மோனா பாட்டி ஒயினோட பாட்டிமாவை பார்த்து, என்னை அடிச்சிட்டியா நீ, தொலைஞ்சு போனால் போகுது, என் பேரன் உன் பேத்தியை கட்டியிருக்கான், அதனால் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மோனா பாட்டிமா குடுன்னு டேங் பின்னாடி ஓடி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.